எத்தனை பிள்ளைகள்? எனக்கு நான் பெத்த அப்படியே 2 பெறாத அப்படியே என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே, இறைவன் தந்த வரம் எனக்கு, உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. ஆராரிராரோ நான் இங்கே பாட, அன்பே நீ கண்ணுறங்கு. 1000 தோழிகள் 1000 நண்பர்கள் இருந்தாலும் தாய் மாதிரி ஒரு தோழமை கிடைக்கிறார். 7 நட்சத்திர ஓட்டல்களில் இன்னைக்கு குளிர் சாதன அறைகளுக்கு மத்தியில தூங்கி எழுந்தாலும் 1000 தேவதைகள் நம்மளை வந்து தட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும் அம்மாவோட அழுக்கு சிலையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கும்போது இருக்கிற சுகமும் அந்த பாதுகாப்பு உணர்வும் அந்த அம்மா இழந்தவர்களுக்கு தெரியும் அம்மாவுடைய அருமை. என்ன விசேஷம் உங்களுக்கா? அப்ப எங்க நீங்க இருக்கிறீங்க? இல்ல உங்களோட இடம் இது ஊர் குருநகர். அப்ப இன்றைக்கு வந்திருக்கிறீங்க சாட்டிக்கு? சந்தோஷமா? பிறந்த நாள் இங்க கொண்டாடுவோம்டா. அப்ப ஆமா மகள் வந்திருக்கிறா. சந்தோஷமா குடும்பமா இருக்கா? மாதாவை சந்திச்சுட்டு போவோம்னு வந்தீங்களா? சரி, அப்ப இன்றைக்கு சந்தோஷமா வந்தது. அப்ப இன்றைக்கு என்ன சமையல் ஸ்பெஷல்? சோறு ஸ்பெஷலாக எல்லாங்க சமைச்சிருப்பீங்க. இந்த பிறந்த நாள் தானே, சரி ஓகே. அம்மாவோட பிறந்த நாளுக்காக இன்றைக்கி எங்கள்கிட்ட கிஃப்ட் தந்துருக்குறாங்க, கொடுக்க சொல்லி அதான் வந்திருக்கிறோம். ஓப்பன் பண்ணி பாருங்க. வெளியே நல்லா இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரா? அப்ப யாரு கொடுத்து விட்டுக்கிறாங்க இத? அவ யாருக்கு என்னடி? உங்களோட புருஷனா? ஆனா அவர் தெரியலே. யாரு உங்களோட மகளுக்கு என்ன பேர்? அந்த பேர்ல வேற இல்ல. சரி, நீங்க போட்டு பாருங்க. உங்களோட பதட்டமாவே இருக்கு என்ன யார் தந்திருப்பாங்க. அவ உங்களோட உறவுகள் தான் தந்திருக்கிறாங்க. வெளியில இருந்து யாருமே தெரியல. உங்களோட உறவுகள், உங்களோட கூடவே இருக்கிற உங்களோட உறவுகள் தான். கெனடி அப்பா தெரியலையாமே, அந்த பேர்ல வேற இல்லை எங்களுக்கு. இது வரைக்கும் இப்படி யார் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கிறாங்க? பிறந்த நாள்ண்டா ஒரு தரம் செய்யற எல்லாதனால யோசிக்க சொல்ல இல்லாம இருக்கு என்ன. நீங்க எல்லாரும் ஒரே இடத்தை இணங்கி இருக்க உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் செய்திருக்கிறாங்க. மாதாட்ட வந்தது, மாதாட சன்னிதானத்துல உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. சரி சரி, நான் உங்களை சந்தோஷப்படுத்த தான் வந்தேன். நாங்கள் உங்களை அழ வைக்க வரையில அழக்கூடா. இன்றைக்கு குடும்பத்தோட இங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே வந்திருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு அழலாமா? அதோட பிறந்த நாள் பொண்ணு இன்றைக்கு அழலாமா? இல்லையில்ல. சரி, அப்ப இன்றைக்கு உங்களோட உறவுகள் நான் வெளியே இருந்து யாருமே தெரியல இல்லையா? அப்ப அப்ப என்ன கொண்டு போட்டேன் நான். எந்த மகள் பேர் சொல்லணுமே எனக்கு? ஒரு ஆள் தான் தந்திருக்கிறாங்க, 2 பேர் தெரியல. ஒரு ஆள்கிட்ட பேர். சரி, மகள்ண்டா எந்த மகள் தந்திருப்பான்? எல்லாரும் மகள். சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு நான் பெத்த அப்படியே 2 பெறாத அப்படியே. சரி சரி, இன்னைக்கு பிறந்த நாள் அழ வேண்டாம். சரி, இப்ப நீங்க 2 உங்களோட மகள் சொன்னீங்க, 2 பேர்ல பேர் சொன்னீங்க. அதுல ஒரு ஆள் தான் தந்திருக்கிறா. யாரு தந்திருப்பாங்க?
வனிஜாவா என்னட்ட கேட்க கூட என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். சொல்லாம இருக்கு இதை தாண்டி இன்றைக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு கேக் தந்துருக்குறாங்க கட் பண்ண சொல்லி. அப்போ இது யார் தந்துருப்பாங்க உங்களுக்கு? இது உங்களோட இந்த கிஃப்ட் தந்த உறவை தாண்டின ஒரு உறவு. பிள்ளைகளை தாண்டி உங்களை பெறாத நிறைய பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி ஒரு உறவு தான். ஆனால் பெறாட்டியும் உங்களை தாயா நினைக்கிற மெரீனண்டா யாரு? இவர் ரெண்டா யாரு? அவர் உங்களுக்கு மருமகனா? அவரை என்னன்னு சொல்லுவீங்க? அவர் தானே தான் சொல்லவே இல்லை. நீங்க என்னண்டு அவரை யோசிச்ச? நீங்க அவை இல்லைன்னா அவர் செய்ய இது வேற ஒருத்தவங்க தான் செய்திருக்கிறாங்க. அவர் அடுத்த வருஷம் சில நேரம் செய்யலாம். ஆனா இன்னைக்கு அவர் தெரியலையே. சரி, நம்பிக்கையா சொல்லுறீங்களா அவர் தான் செய்திருப்பாருன்னு? அப்ப அவர் செய்ததாவே இருக்கட்டும், அவரோடு சேர்ந்து இன்னொரு ஆளும் செய்திருக்கு. அவைக்கு என்ன பேரு உங்களோட மகளுக்கு? உங்களோட மகள் யார்? மைசி. சரி, பேத்தியை கூப்பிட்டு கேளுங்க தந்திருக்கிறாவா. நீங்கள அனுப்பி நீங்க கேளுங்க. ஆமாம்மா. அப்ப இன்னைக்கு அம்மாவுக்கு நீர் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க? ஒன்றுமே வாங்கி தரையிலையா? அப்ப இவ என்னட்டையும் தரையில. அவ சொல்றா இல்லையண்டு. இந்த கேக்ல எழுதி இருக்கு, வாசி. அவ இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்னு. உங்களை இப்படி யார் கூப்பிடுறவா? சரி, உங்களை மாமின்னு யாரு கூப்பிடுவாங்க? சரி, நீங்க மாமி உறவு நீங்க யாருக்கு? அவருக்கா? சரி, அந்த 2 பேர்ல எங்களுங்க யாரு அனுப்பி இருக்கீங்க? சரி, ஓகேம்மா. இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக எங்களுக்கு 3 பேர் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க சேர்ந்து. அப்போ இந்த ஸ்பெஷலாக இந்த கேக்கு யார் அனுப்பியிருக்கிறாங்க? உங்களோட பேத்தியும் உங்களோட மருமகன். யார் உங்களோட மருமகன்? சரி, உங்களுக்கு 2 மகள் தானே இருக்கு. 2 பேரும் வெட்டிங் பண்ணிட்டாங்களா? யார் வெட்டிங் பண்ணது? வெட்டிங் பண்ணதா? அப்ப மரியன் ராஜ்ன்றதா யாரு? சரி, அவர் யாரு உங்களுக்கு? அப்ப அவர் தான் உங்களோட எல்லா உறவுகளும் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள்ல உங்களோட இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினாக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? எல்லாருக்கும் நன்றி. அனுப்பினாக்களுக்கு மட்டும் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்பெஷலா கூட உங்களோட உறவுகளை பார்த்து சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்திலயும் இப்படி இணைஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். அதோட இன்றைக்கு
உங்களோட பிறந்த நாளை என்ன கொண்டாடுறீங்க? மாதாட சொல்லி தளத்துல கொண்டாடுறீங்க. அப்ப நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள். அதான் இவ்வளவு உறவுங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க இதை போலவே எப்பவுமே உங்களோட உறவுகளோட இணைஞ்சு நீங்க ஒரு பெரிய ஒரு தூணா எல்லாருக்கும் இருக்கணும் வந்து நாங்களும் உங்களோட உறவுகளோட சேர்த்து ஆகி சர்ப்ரைஸ் ஆக வாழ்த்துக்கிறேன். நன்றி.